Hello everyone. இன்னைக்கு வீடியோல CMA Enter Group 2 Paper 10 Corporate Accounting and Auditing. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்றதா இருந்தா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் இந்த பேப்பர் நீங்க படிக்கல அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க அப்படினாலும் சரி அல்லது நீங்க ஏற்கனவே கிளாसेस போயிட்டு இருக்கலாம். பட் உங்கள் பர்பஸ்க்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேப்பரை ரிவைஸ் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படிங்கிற இந்த பேப்பரில் 50 மார்க்ஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கும் 50 மார்க்ஸ் ஆடிட்டிங்க்கும் உண்டு. அப்போ இந்த டோட்டலாக 100 மார்க்ஸில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஒரு 50 மார்க்ஸும் ஆடிட்டிங்கில் ஒரு 50 மார்க்ஸுமா கொஸ்டின் பேப்பரை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போது ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி பார்ட்டு மட்டும் நம்ம நல்லா படிச்சிடலாம், ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி நினைக்கலாம். வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி பார்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம், ஆடிட்டிங் நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு செக்ஷனை மட்டும் படிச்சுட்டு இன்னொரு செக்ஷனை லைட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனை முதல்ல விட்டுருங்க. ரெண்டு பார்ட்டுமே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ரெண்டுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களுக்கு நிறையாவே இந்த பேப்பரில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோர் தேன் 60+ எடுக்கிறதுக்கு எப்படி செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே உங்களால் 60+ எடுக்க முடியும். இப்போ ஈஸியாக 60+ எடுக்கலாம்னா தாராளமாக நீங்கள் 70-80 எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கலாம், ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் இது 50 மார்க்ஸு, ஆடிட்டிங் செக்ஷன் பி இது ஒரு 50 மார்க்ஸு. ஸோ இந்த கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு 5 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே 10 மார்க்ஸுக்கு அதில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் ஃபார் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்க்கு ஒரு 10% மார்க்கு டோட்டல் 100ல். அதே மாதிரி கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 10 மார்க்ஸு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் 10 மார்க்ஸு, அண்ட் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுடைய அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 மார்க்ஸ்னு 5 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க. ஆடிட்டிங்கில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரு 10% மார்க்கு. அண்ட் தென் இங்கே ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ஆடிட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிறது. இது கிட்டத்தட்ட கம்பெனி தட் மீன்ஸ் கம்பெனி லா பேப்பரில் நீங்கள் படிக்கிற பாயிண்ட்ஸுமே இங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு வெயிட்டேஜ் கூட 30% இதில் மார்க்ஸ் வரும். அண்ட் ஆடிட்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ், ஒவ்வொரு டைப் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி ஆடிட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10% அப்படின்னு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிற மாதிரி மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் வரும். பட் சில சமயத்தில் இதில் இருந்து கொஞ்சம் டீவியேஷன் இருக்கவும் செய்யலாம். ஸோ அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியே நீங்கள் படிங்க. ஸோ இந்த சாப்டர் மட்டும் படித்தா அது ஒரு 10% கிடச்சிரும், இந்த சாப்டர் நம்ம ஸ்கிப் பண்ணினா 10% தானே குறையும், அந்த மாதிரி எந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு செக்ஷன்லேயுமே நம்ம ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப நம்மளால் ரொம்ப ஈஸியாக 60+ எடுக்க முடியும். ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் ஏ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிக்கும்போது வரிசைப்படி இந்த செக்ஷன், அதாவது இந்த ஒரு மாடியூலை முடிச்சு தான் அடுத்த மாடியூல் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எந்த சாப்டர் வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கலாம், பின்னாடி மாற்றி படிச்சுக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எல்லாமே ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே கம்பெனி ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸு. இப்போ ஜென்ரலாக கம்பெனிஸ்க்கான அக்கௌண்ட்ஸு அண்ட் தென் ஸ்பெசிஃபிக்காக பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸு அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸு, இதுதான் இங்கே நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ரிலேட்டடான அக்கௌண்ட்ஸ், இதில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன என்ட்ரிஸ் வரும், ஷேர்ஸை ஃபர்ஃபீச்சர் பண்ணும்போது, அப்புறம் ரைட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது, போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இஎஸ்ஓபி, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், இது எல்லாமே இந்த ஷேர்ஸுங்கிற ஹெட்டிங்குள்ளே வரும். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்
அதை இஷ்யூ பண்ணுறப்ப ரிடம்ஷன் பண்ணுறப்ப என்ன அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ்க்கும் இஷ்யூ அண்ட் ரிடம்ஷனுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ், அண்ட் செக்யூரிட்டிஸை அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்ப அதுக்கான மெத்தட் என்னென்ன, அதுக்கு எப்படி அக்கௌண்டிங் பண்ணணும், இது எல்லாமே ஃபஸ்ட்டு மாடியூலில் வருது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாடியூலில் வரக்கூடியதை நீங்கள் ஷேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு 2 days அந்த மாதிரி படிக்கலாம். அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரிடம்ஷன், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட இஷ்யூ, ரிடம்ஷன், டிபென்ச்சர்ஸுடையது, அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்டர் ரைட்டிங் கமிஷன், இதெல்லாம் ஒரு 2 to 3 days வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சாப்டர் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days உங்களால் இதை கவர் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் இந்த சாப்டர் படிக்கலைனாலுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஹெட்டிங்காக படிங்க, வருஷப்படியாக படிக்கணுங்கிறதே கிடையாது. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு அதனுடைய பேசிக், அந்த ஷேர்ஸோ அல்லது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ டிபென்ச்சர்ஸோ இஷ்யூ பண்ணுறப்ப என்ன அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வரும் அது பாருங்கள். அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். அண்டர் ரைட்டிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் மேக்ஸிமம் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து பார்க்காம ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணி படிங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்செப்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிவிஷன் சமயத்தில் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு ஒர்க் புக்கு, அப்புறம் எம்சிக்யூ ரிலேட்டடாக ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்கிற பிக் கொஸ்டின்ஸு இதெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஷேர்ஸ் ரிலேட்டடாக ஃபர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரெண்டும் சேர்ந்து படிச்சிருங்க. அடுத்தது ரைட் இஷ்யூ, போனஸு, ஸ்வெட் ஈக்விட்டி, ESOP இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். பைபேக்கில் அதில் என்னென்ன மெத்தட், என்னென்ன டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒன்று படிச்சுட்டு அதுக்கான சின்ன சின்ன நோட்ஸும் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ அதனோட பாயிண்ட்ஸை படிக்கும்போதே எம்சிக்யூவில் இந்த பாயிண்ட்டு கேட்கலாம். ஏன்னா எம்சிக்யூவில் 30 marks உங்களுக்கு கவர் ஆகிடும், டிஸ்கிரிப்டிவில் தான் 70 marks இருக்குது. ஸோ இப்போ எம்சிக்யூ ஆடிட்டிங் அண்ட் கார்பரேட் அக்கௌண்டிங் ரெண்டுலேயுமே 30 marks உங்களுக்கு டோட்டலாக கவர் ஆகிடும். அப்போ எம்சிக்யூக்கு ஏற்ற மாதிரியும் கொஸ்டின்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த கான்செப்டை படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் எம்சிக்யூக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 5 to 6 days உங்களால் இது படிச்சிட முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்பெனிஸுடைய ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுக்கான ஃபார்மேட் என்னங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இதில் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி ஃபார்மேட்டில் P&L ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் as per Schedule 3 of Companies Act 2013. ஸோ அந்த ஷெட்யூலில் சொல்லியிருக்கிற ஃபார்மேட் என்னங்கிறத கரெக்டாக பார்த்து அது இதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி கொடுக்கணும், ஷெட்யூல் நம்பர் என்ன கொடுக்கணும், ஷெட்யூல் ஒர்க்கிங் எப்படி போடணும், நோட்ஸ் எல்லாமே எப்படி பார்த்துக்கணும் எல்லாமே பாருங்கள். ஸோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறப்ப ஷியோராக உங்களால் மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை படிக்கிறதுக்கு ஒரு 3 days எடுத்துக்கலாம், தாராளமாக 3 days எடுத்துகிட்டு. ஏன்னா இது ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணுங்கிறப்ப அந்த ஃபார்மேட் எப்படி வருது, அது ஒன்றுக்கு கீழே அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை என்னென்ன ஃபார்மேட்டில் போடணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை கண்டிப்பாக எழுதி பாருங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அப்போ எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் அதுக்கு அடுத்தது என்ன வரும், ஸோ ஒன்றுலேயும் நோட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த நோட்ஸுக்கு நம்பர் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற ஹெட்டிங், எக்ஸ்பெண்டிச்சருக்கு, இன்கமுக்கு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்லேயும் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் என்னென்ன நோட்ஸ் வரும். இப்போ ஷேர் கேபிட்டல்னால் அதுக்கு கீழே இந்த ஷெட்யூலில் என்னென்ன வரும் அந்த மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு 3 days நீங்கள் கவர் பண்ணிட முடியும். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் குரூப் 2லேயே 2 இடத்துல உங்களுக்கு கவர் ஆகும். ஒன்று இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்லேயும் கவர் ஆகும், இன்னொன்று குரூப் 2லேயே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பேப்பரில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கவர் ஆகும். ஸோ இப்போ 2 இடத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அங்கே எஃப்எம்மில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை எஃப்எம்மில் இன்னும் படிக்கலை அப்படின்னா இங்கே படிச்சிட்டிங்கன்னா எஃப்எம்மில் அது ஈஸியாக இருக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்கிறதுக்கும் as per அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் என்ன அதுவும் கரெக்டாக பார்த்து ஃபார்மேட் படி தான் எதுவுமே ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஃபார்மேட்டை மாற்றிடக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கும் ஒரு 2 days எடுத்துக்கோங்க. 2 days எடுத்துகிட்டு இதுக்கான ஃபார்மேட் எப்படி, என்னென்ன மெத்தடு, அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸாக பிரிக்கிறோம், ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங், ஃபைனான்சிங், எதெல்லாம் ஆப்ரேட்டிங்காக எடுக்கணும், ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் ஆப்ரேட்டிங்காக வர வேண்டியது இன்வெஸ்டிங் ஆர் ஃபைனான்சிங்கில் சில இடத்துல மாறுமா, அதுக்கான அந்த எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும்.
ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் கம்பெனிஸாக இருந்ததுன்னா அங்கே இன்வெஸ்டிங் ஆர் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடியது ஆப்ரேட்டிங்கில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். ஸோ அந்த இடத்துலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்தது பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு தனித்தனியாக ஃபார்மேட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற ஷெட்யூல் 3 ஃபார்மேட் இல்லாமல் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்குன்னு தனியாக ஃபார்மேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3மே நீங்கள் படிக்கும்போது பேங்கிங் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு நாள், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு நாள், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு நாள்னு எடுத்து இது ஒரு 3 டேஸில் நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ 3 டேஸை விட கூடுதலாகவே டைம் எடுத்ததுனா கூட நீங்கள் 1 or 2 டேஸ் கூடவே எடுத்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ்லாம் பெரிய சம்மாக ஷெட்யூல் வைஸ், அதாவது பேலன்ஸ் ஷீட்டோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்ட் அதெல்லாம் வரும். ஸோ இப்போ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஷெட்யூல் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் என்னென்ன வரும் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மேக்ஸிமம் பெரிய கொஸ்டினாக ரேராக தான் கேட்பாங்க. ஆனால் அப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக நீங்கள் ஷெட்யூல் பார்த்துக்கணும். சின்ன சின்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங், இன்சூரன்ஸ் அதிலலாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிசிட்டிலலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் ப்ரொவிஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ், அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும். அப்புறம் ரெகக்னிஷன் ஆஃப் ரெவென்யூ, எந்தெந்த இன்கம் எல்லாம் என்ன பேசிஸில், அக்ரூவல் பேசிஸ் அல்லது கேஷ் பேசிஸில் எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கில் சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். இன்சூரன்ஸ்லேயும் அதே மாதிரி, எலக்ட்ரிசிட்டிலையும் அதே மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. பட் அதே சேம் டைம் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பேலன்ஸ் ஷீட்டோ தனியாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்குமான ஃபார்மேட்டும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஸ்பெசிஃபைடு இண்டேயஸ் வித் கம்பேரிட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஏஎஸோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 இண்டேயஸ் கிட்டக்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த இண்டேயஸுடைய ப்ரொவிஷன்ஸ் அதோட கம்பேரிட்டிவாக ஏஎஸ் உடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இண்டேஸ் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், ஒரு 6 இண்டேஸ் கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 இண்டேஸ் அந்த மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கலாம். அப்படி படிக்கும்போது இதுக்கு ஒரு 3 டேஸ் கவர் பண்ணிக்கலாம். இப்போ இண்டேஸ்க்குன்னு தொடர்ந்து ஒரு 3 நாள் படிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்தது அப்படின்னா இந்த தியரி பார்ட்டை சம்ஸோடு சேர்த்து லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸோ அல்லது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதோடு சேர்த்து நடுவில் ஒரு நாள் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை கம்பைன் பண்ணி படிக்கலாம். அப்படி படிக்கிறப்ப உங்களுக்கு போர்ஷன் ஈஸியாக கவர் ஆகிடும், ரொம்ப போரிங்காகவும் இருக்காது. தியரியே மொத்தமாக பார்க்குற மாதிரி அல்லது மொத்தமாக ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸே பார்க்குற மாதிரி இல்லாமல் ரெண்டும் கலந்து அப்படியே சைமல்டேனியஸாக உங்களுக்கு முடிச்சுட்டே வர முடியும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே தாராளமாக கம்பெனி அக்கௌண்ட்ஸை நீங்கள் படிச்சிட முடியும். அடுத்தது ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ இப்போ இங்கே தியரியில் படிக்கிறப்ப இது ஒரு ஆடிட்டிங்க்கு ஒரு 7 to 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு படிக்கும்போது மோரார்லெஸ் ஒரு 25 to 30 டேஸ்க்குள்ளே கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பேப்பரை உங்களால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸு. ஸோ இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸுக்கு ஆடிட்டிங்குடைய பேசிக் கான்செப்ட்ஸு, இதில் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அடுத்து ஆடிட் என்கேஜ்மெண்ட்டு, ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன, டாக்குமெண்டேஷன், எவிடன்ஸ், ஆடிட் நோட் புக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டர்னல் செக்கு, இன்டர்னல் கண்ட்ரோல், ஆடிட் ரிஸ்க்குனா என்ன, அதனோட அசஸ்மெண்ட்டு அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல், செக் அண்ட் ஆடிட், இந்த 3உடைய கம்பேரிசனும் நல்லா படிங்க. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு ஹெட்டிங்காக படிக்கும்போது அது என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அதனோட கம்பேரிசன் வேறு என்ன நம்ம லிங்க் பண்ணி படிக்க முடியும், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ இன்டர்னல் செக்னா என்ன, இன்டர்னல் கண்ட்ரோல்னா என்ன, இன்டர்னல் ஆடிட்னா என்ன, அப்போ இந்த 3க்கும் உள்ள இன்டர்கனெக்ஷன் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிங்க. அடுத்தது ஆடிட் சாம்பிளிங், ஆடிட் டெக்னிக்ஸு, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். தென் ஆடிட் ட்ரையல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆடிட் ட்ரையல், இது எல்லாமே 1 by 1 நீங்கள் படிச்சிடலாம். இப்போ இது படிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 டேஸ் எடுத்துக்கலாம். இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு ஒரு 3 to 4 டேஸ் மேக்ஸிமம். ஒரு 3 டேஸ்லேயே இது எனஃப் தான், 4 டேஸ்க்கு தேவைப்படாது. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி படிக்க போரிங்காக இருந்தால் 2ஐயும் கம்பைன் பண்ணி படிங்க. அக்கௌண்ட்ஸ் ஒரு நாளைக்கு அக்கௌண்ட்ஸில் கொஞ்சமோ ஆடிட்டிங்கில் கொஞ்சமாக கலந்து படிங்க, ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். அடுத்தது ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ஆடிட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். இது குரூப் 1 பேப்பர் 5ல்
லா அண்ட் எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா, லா பேப்பரில் கம்பெனிஸ் ஆக்டில் ஓரளவுக்கு பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் ஆடிட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். இங்கே கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்பீங்க. இந்த கேரோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட்டிங் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரிப்போர்ட்னா என்ன, சர்டிஃபிகேட்னா என்ன, ஸோ அதுக்கு ரெண்டுக்குமான கம்பேரிசன் நல்லா பார்க்கணும். அப்புறம் இந்த பிரான்ச் ஆடிட், ஜாயிண்ட் ஆடிட்டு, ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்னா என்ன, காஸ்ட் ஆடிட், செக்ரட்டரியல் ஆடிட், இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆடிட் ரிப்போர்ட்டும் சர்டிஃபிகேட்டுக்கும் உள்ள கம்பேரிசன் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடானது எல்லாமே பின்னாடி வரும். இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days இதுக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டு வந்து ரொம்ப சின்ன ஹெட்டிங் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸ். ஒவ்வொரு டைப் ஆஃப் அண்டர்டேக்கிங்ஸுக்கும் எப்படி ஆடிட் பார்க்கணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், இதில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ்க்கான ஆடிட், பேங்க்குக்கான ஆடிட்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இதுக்கெல்லாம் அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இதுக்கான ஆடிட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சு படிங்க. ஸோ இதுக்கு ஒரு நாள் ஜஸ்ட் எனஃப், இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நாள் எனஃப். ஸோ மேக்ஸிமம் 7 to 10 daysக்குள்ளே ஆடிட்டிங்கும் நீங்கள் கவர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே டைம் டேபிள் போட்டுக்கோங்க. ஒன்று கார்ப்பரேட் அக்கௌண்டிங் முடிச்சுட்டு ஆடிட்டிங் வரலாம், ஆடிட்டிங் முடிச்சுட்டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் போகலாம். அதுக்குள்ளேயே ஒவ்வொரு சாப்டருமே நீங்கள் மாற்றியும் படிச்சுக்கலாம். இப்போ ஆடிட்டிங்லேயுமே ஃபஸ்ட்டு இந்த சாப்டரை படிக்கலாம், அதுக்கப்புறம் நடுவில் ஆடிட் ரிப்போர்ட்டோ, ஆடிட்டை இந்த டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டோ, அந்த மாதிரி மாற்றி நீங்கள் படிக்கலாம். பேசிக்ஸ் அப்புறம் கூட படிக்கலாம். இது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சாப்டர் உங்களுக்கு மூடு இருக்கோ படிக்கிறதுக்கு அதை படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கனாலே போர்ஷன் நிறையா கவர் ஆன மாதிரி ஆகிடும். இன்னும் தேவைன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கும் ஆடிட்டிங்கும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேயுமே கொஞ்சம் போர்ஷன் கவர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹோல் சப்ஜெக்ட்டுமே உங்களால் முடிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது, இப்போ புதுசாக கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டே நீங்கள் இனிமேல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி ஒரு 30 daysக்குள்ளே பிளான் பண்ணி இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை படிக்கும்போதே சைட் பை சைடு ஒரு 2 to 3 days படித்ததை நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 daysக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் போது ரிவிஷனுக்காக உங்களுக்கு டைம் கிடைக்கலனா கூட நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணாமல் போய் எக்ஸாம் ஈஸியாக எழுத முடியும். அதனால் சைட் பை சைடு ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணும்போது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், சிஏவுடைய ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸில் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அதெல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி படிங்க. ரொம்ப ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.